வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ரொம்ப காமனான சில ஃப்ரேசல் வெர்ப்ஸ் fill in for, fill out and fill up. இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நாம பொதுவா அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்றப்போ இந்த அப்ளிகேஷனை கொஞ்சம் ஃபில் அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபில் அப் அப்படின்னா நிரப்புதல். பொதுவா நிரப்புதல்ன்ற வந்ததுனாலேயே நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு ஃபில் அப்னு சொல்றோம். உண்மையிலேயே நம்ம எல்லாரும் பண்ற ஒரு காமனான மிஸ்டேக் இது. ஸோ பொதுவாக ஃபில் அப்ன்றது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ், கொள்ளளவு இருக்கும், கெப்பாசிட்டி இருக்கும், அதோடைய முழு கொள்ளளவுக்கும் எதையாவது கொண்டு அதை நிரப்புறது தான் நம்ம வந்து ஃபில் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கோடிட்ட இடங்களை நிரப்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதுங்கிறதுனாலே இந்த ஃபில் அப்பை யூஸ் பண்றோம். ஆனா உண்மை என்னன்னா இந்த ஃபில் அப்ன்ற ஃப்ரேசல் வெர்பை நாம ஒரு டேங்கையோ ஒரு பாட்டிலையோ ஏதாவது ஒரு ஜாரையோ எதையோ ஒன்று லிக்விடாலேயோ கேஸ்னாலேயோ இல்ல சில பொருட்களை கொண்டோ நிரப்புறதை தான் நம்ம வந்து ஃபில் அப்னு சொல்றோம். இப்போ நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி டேங்கை ஃபில் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். ஸோ பெட்ரோல் ஊற்றி ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வி நீட் டு ஃபில் அப் த டேங்க் பிஃபோர் வி கோ. வி நீட் டு ஃபில் அப் த டேங்க் பிஃபோர் வி கோ. அதே மாதிரி பாட்டில ஃபில் பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ பாட்டில ஃபில் பண்ணிட்டு வா. ஸோ ஃபில் அப் த பாட்டில் டு த பிரிம், அதோட விளிம்பி வரைக்கும் ஃபுல்லா தழும்ப தண்ணி பிடி அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம ஃபில் அப் த பாட்டில் டு த பிரிம், fill up the bucket to the brim இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். பொதுவா இந்த அப்ன்ற பார்ட்டிகளை எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா முழுசா சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு, மிச்சம் வைக்காம சாப்பிடுன்னு சொல்றதுக்கு eat up அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மீதி வைக்காம ஃபுல்லா குடின்னு சொல்றத ட்ரிங்க் அப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பாட்டிலையும் முழுமையா ஃபில் பண்ணுங்கிறதுக்கு தான் நம்ம fill up the bottle to the brim அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ பொதுவா லிக்விட்ல கேஸ் வச்சு ஃபில் பண்றது தான் அப்படின்னா கூட தியேட்டர் மாதிரி ஒரு ரூம், இதோட கெப்பாசிட்டி இதுதான், இவ்வளவு பேர் தான் அங்க இருக்கலாம், அது முழுமையா நிரம்பிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம ஃபில் அப் யூஸ் பண்ணுவோம். ஸோ தியேட்டர் நிரம்ப தொடங்கியது, எல்லா சீட்டும் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் நம்ம சொல்ல போறோம். The theater began to fill up. The theater began to fill up. அடுத்து நம்ம பார்க்க போறது இதே ஃபில் அப்ப நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா, வயிறு ரொம்பிடுச்சு, வயிறு ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கும் இதே ஃபில் அப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். எதை வச்சு வயிறு ஃபுல் ஆனிச்சுன்னு அந்த ஃபுட் ஐட்டம் சொல்றதுக்கு இந்த ஆன் போட்டுட்டு அது பக்கத்துல எதை சாப்பிட்டு ஃபில் ஆனிச்சுன்றத இந்த ஆன் பக்கத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, இனிமே என்னால எதுவும் சாப்பிட முடியாது. ஐ ஃபில்ட் அப் ஆன் ஸ்நாக்ஸ், ஐ கேன்ட் ஈட் எனிமோர். ஐ ஃபில்ட் அப் ஆன் ஸ்நாக்ஸ், ஐ கேன்ட் ஈட் எனிமோர். சாதாரணமாவே சொல்லுவோம், லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிள்ளைங்க எல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா சும்மா ஸ்நாக்ஸை சாப்பிட்டு வயிறை ஃபில் பண்ணாத, சாப்பிட முடியாது, ரொம்ப சாப்பிடாத ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So don't fill yourself up on snacks. நம்ம ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. சில சாப்பாடு ஐட்டம்லாம் பாக்குறப்போ இதை சாப்பிட்டீங்கன்னா வயிறு ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயட் பண்றவங்க எல்லாம் இதை கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபில்லிங்கா இருக்கும், பசிக்காது ரொம்ப நேரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த மாதிரியான உணவுகள்லாம் உங்களை ரொம்ப நேரம் பசிக்காம வச்சிருக்கோம், ஃபில்லிங்கா வச்சிருக்கோம்? ஸோ what foods fill you up for longer? What foods fill you up for longer? இப்போ நம்ம பார்க்க போற ஃப்ரேசல் வெர்ப் fill in. இந்த fill inன்ற ஃப்ரேஸை தான் நாம கோடிட்ட இடங்களை நிரப்புக, ஒரு அப்ளிகேஷன்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் கேப் இருக்கோ, விடுபட்ட இடங்கள் இருக்கோ, இடைவெளிகள் இருக்கோ, அங்க எல்லாம் இன்ஃபர்மேஷனை எழுதி ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு இந்த fill inங்கிற ஃப்ரேசல் வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபில் அப்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரொம்ப காமனா நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்தே கொஸ்டின் பேப்பர்ல பார்த்த ஒரு சென்டென்ஸ் fill in the blanks. அதே மாதிரி இந்த இடத்துல உங்க ஸ்பவுஸ் நேமை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு fill in your spouse name here. இந்த அப்ளிகேஷனை போல்டு லெட்டர்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. fill in the application in bold letters. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். fill in for அப்படின்ற ஃப்ரேசல் வெர்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கான சப்ஸ்டியூட், இவங்களுக்கு பதிலா இவங்க இந்த வேலையை செய்வாங்க. ஸோ fill in for someoneன்னு சொல்லியிருக்கோம், யாருக்கு பதிலா இவங்க fill in, யாருக்கு பதிலா இவங்க சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். இப்போ வாணிங்கிறவங்க லீவ் எடுக்கிறாங்க. ஸோ வாணி ஒரு வேலை லீவ் எடுத்தா அந்த வேலையை யார் பாக்குறது? Who will fill in for Vani if she is on leave? Who will fill in for Vani if she is on leave? அவங்களோட வேலையை கொஞ்சம் நீங்க அவங்க இல்லாதப்ப நீங்க பாக்குறீங்களா? அவங்களோட வேலையை அவங்க இல்லாதப்போ நீங்க பாக்குறீங்களா? So can you fill in for her? Can you fill in for her? அதே மாதிரி எனக்கு பதிலா கொஞ்சம் மீட்டிங் அட்டெண்ட் பண்றியா? So can you fill in for me at the meeting? Can you fill in for me at the meeting? ஸோ ஒருத்தவங்களுக்கு பதிலா நீங்க ஒர்க் பண்ண போறப்போ, இப்ப அவங்களுக்கு பதிலா நான் ஒர்க் பண்ண வந்திருக்கேன், இல்ல ஒரு டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அவங்க ஒருத்தருக்கு பதிலா நீங்க கிளாஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா ஐ எம் த fill in for her, ஐ எம் த fill in for Mrs. Vani, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம fill in
ஃப்ரேசல் வேர்பா இல்லை நவுனா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நிறைய இடங்களில் நவுனா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபில் சம் ஒன் இன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தவங்க இல்லாதப்ப நடத்த விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்தோடனே ஒண்ணு விடாம அவங்க கிட்ட சொல்றது. அதே மாதிரி யாராவது ஏதாவது விவரங்கள் கேட்டா கூடுதல் உண்மைகள் விவரங்கள் ஆகியவற்றையும் அவங்களுக்கு வழங்குறது. இதைதான் நாம வந்து ஃபில் சம் ஒன் இன் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் வச்சு சொல்றோம். இப்போ ஒருத்தவங்க வந்து சில டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நார்மலா நம்ம எப்படி சொல்லுவோம்? ப்ளீஸ் ப்ரொவைட் ஹர் வித் ஆல் த டீடைல்ஸ் அபவுட் அவர் லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட். ப்ளீஸ் ப்ரொவைட் ஹர் வித் ஆல் த டீடைல்ஸ் அபவுட் அவர் லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட். இது ரொம்ப லென்த்தியா இருக்கு இல்லையா? பொதுவாகவே நம்ம ஃப்ரேசல் வேர்பை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் ஃபில் ஹர் இன் ஆன் அவர் லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட். ப்ளீஸ் ஃபில் ஹர் இன் ஆன் அவர் லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட். 4-5 நாள் லீவ் போட்டுட்டு ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் 4-5 நாள் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Did he fill you in on what happened yesterday? Did he fill you in on what happened yesterday? அதே மாதிரி 2-3 நாளா நீ இல்லை இல்லையா? ஸோ அதனால நான் 2 நாள் நடந்த எல்லாம் காசிப் எல்லாம் நம்ம பேசின காசிப் எல்லாம் இப்ப அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். I am filling her in on the latest gossip. I am filling her in on the latest gossip. இப்போ நாம பார்க்க போற ஃப்ரேசல் வேர்ப் fill out. fill out அப்படின்னா நல்லா பாக்குறதுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் கண்ணெல்லாம் புசு புசுன்னு ஆயிடுச்சு, கொஞ்சம் வெயிட் போட்டீங்க போல இருக்கே. ஸோ லேசா வெயிட் போட்டு சதை போட்டு இருக்கிறத நம்ம வந்து fill out அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த fill outக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு. நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு நம்ம fill in அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதே இடத்துல நம்ம fill outடையும் யூஸ் பண்ணலாம். அமெரிக்கன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இது அலோடு. பட் யூகே இங்கிலீஷ்ல இது காமன் இல்லை. அவங்க வெறுமனே வெயிட் போடுறது சதை போடுறது இதுக்கு மட்டும்தான் fill outன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்களை பார்த்தோனையும் கொஞ்சம் சதை போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சம் வெயிட் போட்டீங்க, கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. யூ ஹவ் பிகன் டு ஃபில் அவுட். யூ ஹவ் பிகன் டு ஃபில் அவுட். அவ முன்னாடி ஒல்லியாதான் இருந்தா ஆஃப்டர் பிரெக்னன்சி அவ வந்து குண்டாயிட்டா, இல்ல பிரெக்னென்ட் ஆனதுலேருந்து அவ குண்டாயிட்டா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். She was thin before. She filled out since her pregnancy. She filled out since her pregnancy. அதே மாதிரி 6 பேக் வச்சிருக்கவங்கள பார்த்தோம் நம்ம சொல்லுவோம், ரொம்ப ஒர்க் அவுட் பண்றீங்களோ, நல்லா மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? So I think you have been working out. You are really filled out. I think you have been working out. You are really filled out. ஸோ சொன்ன மாதிரி ஃபில் அவுட்டை நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ற மாதிரி இடங்கள்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் fill inக்கு பதிலா. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல இது ரொம்ப காமன். நாம ஜென்ரலா fill inனா அப்ளிகேஷன் ஃபில் பண்றது, fill outனா வெயிட் போடுறது அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. பட் யாராவது இப்படி பேசினா அது தவறு இல்லைங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ என்னோட பையனோட அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? Could you help me to fill out my son's application? Could you help me to fill out my son's application? இப்ப இல்லைன்னா நான் உங்க பையன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஹெல்ப் பண்றேன். I help you to fill out your son's application. I help you to fill out your son's application. ஸோ இந்த வீடியோல நாம fill in, fill in for, fill up, fill out இந்த மாதிரி சில ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.